பாலிகன் என்ன அர்த்தம்? ஒரு ஹெக்ஸகன் இல்லைன்னா ஹெப்டகன், அந்த மாதிரி ஒரு பென்டகன். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆரம்பிப்போம். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் போகும், ஒரு 50 யூனிட். பாலிகன் எதை எல்லாமே சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் வரும். சர்க்கிள் 360 டிகிரி இருக்கும் இல்லையா? ஸோ 3 சைட்ஸ் இருக்க ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் போனோம்னா அந்த ஆங்கிள், இன்க்ளூடட் ஆங்கிள் எவ்வளோ வரும்? ஸோ 120 டிகிரியில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ராக்கிங் வெக்டர் வர மாதிரி பார்த்துக்கணும். அது எப்படி சார்? இங்கே 120 இருக்காது, இந்த பாருங்களேன். ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பேஸு நான் கொடுத்துட்றேன் 50 அப்படின்னு சொல்லி, ட்ரையாங்கிளோட பேஸு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும்? ஏற்கனவே நம்ம செட் பண்ணியிருக்க 45 டிகிரி இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் அங்கே வரும் 90. அதுக்கடுத்து 135 போயிடும். சார் நம்ம இதை எதிர்பார்க்கலையே, 120 வரணும். அப்போது இந்த இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். 120 இருக்கா? இருக்காது, டைரெக்டாக இல்லை. ஆனால் அதுக்கு பதில் 30 இருக்குது. 30, 60, 90 இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் 120. இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன். இப்போ 0 டிகிரி 30 வரும், ஸ்கிப் பண்ணுங்கள். 60 ஸ்கிப் பண்ணுங்கள். 90 அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. 120 வரும்போது நீங்கள் வேல்யூ எழுதணும். ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் வேல்யூ டைப் பண்ணும்போது மவுஸ் மூவ் ஆகிடக்கூடாது. சப்போஸ் மூவ் ஆச்சுன்னா ஆங்கிள் மாறிடும். ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது, எக்ஸாக்டாக 120லேயே லாக் பண்ணாது. ஆர்த்தோ மோட் அப்படி இல்லை, 90ல் லாக் பண்ணிக்கிறோம், அதை விட்டால் 180 அப்படி போயிடும். அந்த டூல் டிப் வரும்போது வேல்யூ எழுதுங்க, என்ட்ரு பண்ணுங்க. வந்துருச்சுங்களா? சரி சார், அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க? இந்த எண்ட் பாயிண்ட் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது இன்க்ரிமெண்டல் ஆங்கிள், இந்த ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் 45 வச்சு. இந்த ஷேப்பை பொறுத்தளவுக்கு 120 வேணும், ஆனால் அங்கே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் வந்து 30 வச்சுக்கிட்டோம். சார் எக்ஸாக்டாக 120 இருந்தால் பரவாயில்லையே, இதை ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே நேராக கீழே வாங்க. இந்த இடத்துல ஒரு குரூப் செப்பரேட்டர் இருக்கும், ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் செட்டிங்னு இருக்கும். ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், இது பேர் டிராஃப்டிங் செட்டிங் டயலாக். சார் அதை அங்கே போய் சொல்லணும் இல்லையா சார்? வேறு எதுவும் இல்லையா? டிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் லைனில் டிஎஸ்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸ்னு அர்த்தம். திரும்ப சொல்கிறேன், டிராஃப்டிங் செட்டிங்ஸ், அந்த டயலாக் பார். அது எங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா 3 இடம் இருக்குது. ஒன்று இங்கேருந்து ஜஸ்ட்டு இதில் ட்ராக்கிங் செட்டிங்ஸ்னு போங்க. அப்படி இல்லைன்னா கமாண்ட் லைனில் டிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னா டூல்ஸ் மெனுக்கு போய்டும், செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், இதாக இருக்கு இல்லையா? அதை செலக்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஒன்று தான். இது வந்தோடனே போலார் ட்ராக்கிங் இந்த டேப் எடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட் இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் 30 செலக்ட் ஆகிருக்கு, அதை விட்டுருங்க. நியூ அப்படின்னு சொல்லுங்கள், 120 அப்படின்னு சொல்லுங்கள். 120 சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இந்த இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கும். இந்த இடத்துல கவனிங்களேன், 120, 240, 360 அப்படின்னு இருக்கும். இதை செக் பண்ணுங்கள் முதல்ல. ஏன் சார், இது நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் அந்த டிஃபால்ட்டாக இல்லாத லிஸ்ட்டில் இருந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க? யூஸ்வலாக ஒரு லைனை பிக் பண்ணுங்கள். எவ்வளோ லென்த்து வேணும்? 50 அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 120 வரும். இந்த இடையில வரவே வராது, இந்த 30, 60 எதுவுமே வராது. ட்ராக்கிங் வெக்டர் எங்கே போய்டும்? டைரெக்டாக 120, அதில் ஒரு 50 சொல்லுங்கள். அண்ட் தென் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுங்கள். க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோதான். சரி, இதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கும். ஹெக்ஸகன் எப்படி இருக்கும்? 6 சைடு இருக்கும். அப்போ இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் 60, 360/6 சைட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராக்கிங் வெக்டர் இதை வச்சுக்கோம். இஷ்யூ வரும், என்ன வருது? இப்போ நீங்கள் 15 கொடுத்துறீங்க, அடுத்து இன்க்ரிமெண்ட் எங்கே வரும்? நேராக 120 தான் வரும், இடையில நிற்காது. சார் இது என்ன சார் வம்பாயிடுச்சு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதே தான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக்கிங் செட்டிங் போகும். இந்த இடத்துல இதை அழிச்சிடுங்க. அதை செலக்ட் பண்ணி 120 செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு நியூன்னு கொடுத்து 16 கொடுங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறது. ஓகேயா? இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல புதுசாக ஒரு சீரியல் வந்துடும். இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் என்ன இருக்குது? எதுவுமே செலக்ட் ஆகலை. ஸோ 60 செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் வந்து 0. அதை விட்டு எங்கே வரும்?
60 டிகிரி கரெக்டாக வரும். இங்கே வரும்போது 15 டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 120 வரும் இல்லையா இந்த ஆங்கிள், 60க்கு அடுத்து 120, அப்போது ஒரு 50 டைப் பண்ணுங்கள் டைரக்ட் வேல்யூ. அதுக்கடுத்து 180, அதுலேயும் ஒரு 50 அந்த டைரெக்ஷனில். இப்போ என்ன நடக்குதுன்னா ஆங்கிளை நம்ம வந்து சொல்லலை, அவங்களே அதாவது ஆட்டோகேட ஆங்கிள் எடுத்துக்கிறது அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். வேல்யூ மட்டும்தான் எழுதும். ஓகேயா? அதுக்கு அடுத்து இங்கே இவ்வளோ தான். ஈஸியாக இருக்கா? சரி சார், இன்னும் ஒரே ஒரு ஜாமெட்ரி இருக்குது, ஒரு சிம்பிள். நம்ம இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஒன்றோட முடிச்சோம். பென்டகன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால அதை எடுத்திருக்கேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ட்ராக்கிங் செட்டிங் டிராஃப்டிங் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 60 உதவாது. என்ன வேணும்? 5 சைடு தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 360 டிவைடட் பை 5ன்னு சொன்னீங்கன்னா 72 வரும். அப்போ நியூ அடிஷனல் ஆங்கிள் எனேபிள் பண்ணி நியூன்னு கொடுங்க, 72 டைப் பண்ணுங்க, பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கு? 72, 144, 216 அப்படி வரும். நமக்கு இதான் வேணும். வெரி குட். இப்போ என்ன பண்ணுறோம்? லைன் சொல்கிறோம், இங்கே கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து 50 சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்து 72 வரும். இடையில எங்கேயுமே நிற்காது. அதில் ஒரு சிலர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவான்? சார் இந்த இருக்கு இல்லைங்களா 18 இருக்குது பாருங்கள், அதுலேயே இருக்குது சார், நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்கம்மா? எனக்கும் தெரியும், நான் ஏன் அதை உங்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணல, புதுசாக சொல்கிறேன். இதை கொடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு 18 டிகிரிலையும் அந்த ட்ராக்கிங் வெக்டர் வரும். 72 வர்றதுக்கு நீங்கள் நிறைய சிரமப்படணும், நிறைய எரர் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 60 வரும்போதே கூட நம்ம 72 நினச்சிக்கோம். அதனால் என்ன பண்ணுங்க, இதை விட்டுருங்க. நம்ம எங்கே போயிடணும்? நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம்ல அடிஷ்னல் ஆங்கிள் 72, அதை எடுத்து செக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாக்டாக 72 தான் வரும், இடையில எதுவுமே வராது. ஓகே, 50 சொன்னோம். அனதர் இந்த டைரெக்ஷனில் ஒரு 50, அதுக்கு அடுத்து இந்த டைரெக்ஷனில் ஒரு 50, அதுக்கு அடுத்து இங்கே வந்து எண்ட் பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 டூலை யூஸ் பண்ணியிருக்கோம். மெத்தடு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி, அந்த மெத்தடில் ஆர்த்தோ மோடு அப்படின்னு சொல்லி F8 அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு டைரெக்டாக வேல்யூ எழுதுகிறோம். அப்படி இல்லைன்னா போலார் ட்ராக்கிங் F10 யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்கும், ஆர்த்தோ மோட், போலார் ட்ராக்கிங். இப்போ இந்த மடத்தை கவனிங்க. இப்போ எது செலக்ட் ஆகிருக்கு சொல்லுங்கள்? போலார் ட்ராக்கிங் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஆர்த்தோ மோடை எனேபிள் பண்ண அடுத்த செகண்டு போலார் ட்ராக்கிங் டிசேபிள் ஆகிடும், மறந்துடாதீங்க. அதுவே நடந்துக்கும். F8, F10. ஓகே, இன்றைக்கி கிளாஸு இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தட்ஸ் அதை தெளிவாக பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக வேறு ஒரு மெத்தட் இருக்குது, ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்னு ஒன்று இருக்குது, ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.